ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நான் வந்து சந்தோஷ்மணி அகாடமியிலேருந்து 3 புக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இருக்கிற நியூ எடிசன் புக் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் அதிலே டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம வந்து தேடி தேடி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து அந்த புக் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எம் தமிழ். இது வந்து நான் புக்கு வந்து நிறைய புக் ரெஃபர் பண்ண முடியல. ஸோ நான் வந்து தமிழ் எஸ்எம் தமிழும் அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ் ஒன்லைனர் வாங்கியிருக்கேன். இதிலலாம் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்திய அரசியலமைப்புனா நம்ம வந்து 6th 10th 12th 3யுமே படிக்கணுமா? இந்த புக்கில் எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்லைனர் மாதிரி அங்கே என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோ நம்ம வந்து புக்கில் குறித்து படித்தாலுமே இதுதான் படிப்போம். ஏன்னா என்னால் வந்து புக்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து படிக்க முடியல. நான் எல்லா இடமும் தேடி தேடி இந்த புக் ஒன்று அந்த புக் ஒன்றுன்னு எடுக்கும்போது ரிட்டன் அதையே எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால் ஜிஎஸ் ஒன்லைனர் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்சில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு கொஷின் எனக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாமே ஈஸியாக டாபிக் வைஸாக அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்திய அரசியலமைப்பு படிக்கிறேன் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் முகவுரை படிக்கிறேன்னா முகவுரையிலேருந்து என்னென்ன கொஷின் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே இதிலே இருக்குது. எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் நான் போடல. டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் நான் இண்டிவிஜுவலாக நம்ம வீட்டில் படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் வந்து நான் மந்த்லி டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து கிருஷோபா அகாடமியில் போட்டிருக்கேன். ஃபீஸ்லாம் இல்லை, ஃபீஸ் இல்லாமல் மகாராஜான்ற பேட்ச் போட்டிருக்காங்கல்ல சார், அதில் தான் சரி படிப்போம் அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு அமௌண்ட் வந்துடும். இந்த புக்கோட அமௌண்ட் வந்து எனக்கு மொத்தமாக 3 புக்கும் சேர்த்து 1850 ரூபா வந்துச்சு, கொரியர் சார்ஜஸோடு சேர்த்து. ஆனால் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் என்னக்கா அழகு அப்படிலாம் இல்லை, நமக்கு வந்து இந்த புக்கை பார்க்கையிலே படிக்கணும் அப்படின்ற ஆசை வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பிரிண்ட் தான். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நான் படிக்க போகிறேன், அதனால் நான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை யாராவது வந்து நான் என்ன புக்கு படிக்க அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க, அதனால் நான் இதை வந்து ரெஃபர் பண்ணுறேன். இந்த புக் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது மற்ற புக்கை கம்பேர் பண்ணும்போது.